மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபியும் பார்த்தீங்கன்னா நீங்களாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு புது இன்வெஸ்டர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பார்ப்பீங்க. ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவரோட இன்கம் ஃபீஸ் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். 1000 rupees இருந்தாலும் சரி, 3000 ரூபாய் இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நமக்கான பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம உடம்பு சரியாகுதா அப்படின்னு தான் யோசிக்கணும். நீங்கள் போகிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அட்வைசர் அப்படின்னும் போது அவர் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டு, அதை மீறி நீங்கள் அனலைஸ் பண்ணி இது பண்ணலாமான்னு கேட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ், அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது கேஒய்சி பண்ணணும். கேஒய்சின்னா உங்கள் ஆதார், பேன் கார்டு சேமாக ஆதாரில் இருக்க பேர், பேன் கார்டில் இருக்க பேர் சேமாக இருக்கணும். உங்கள் இன்கம் டேக்ஸ்லேயும் வந்து உங்கள் பேர் வந்து சேமாக இருக்கணும். பேங்க் செக் லீஃப்லேயும் உங்கள் பேர் சேமாக இருக்கணும், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில். இது எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். சிம்பிள். ஏன்னா எடுத்தோடனே நான் என்னென்னலாம் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இது பேசிக் திங்ஸ். இது ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபியும் பார்த்தீங்கன்னா நீங்களாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் ஆப்ஸ் நிறைய இருக்குது. க்ரோ, காயின் பை ஜீரோதா, அப்புறம் ஃபண்ட்ஸ் இண்டியா, இந்த மாதிரி டைரக்ட் பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது, ரெகுலர் பிளாட்ஃபார்ம்ஸும் ஆன்லைனில் நிறைய இருக்குது. எதில் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இந்த பேசிக் கேஒய்சி முடிக்க சொல்லுவாங்க. பேசிக் கேஒய்சி அவங்களே ஆன்லைனில் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்பும் கொடுத்துருப்பாங்க. ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபண்டு சூஸ் பண்ணும். ஃபண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ்னால் அந்த டிசிஎஸ், ரிலையன்ஸு, இந்தியன் ஆயில், இதெல்லாம் வந்து சந்தை மதிப்பு மார்க்கெட் கேப்பில் மிக பெருசு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒரே நாளில் காண போயிடுமா, இல்லை திவால் ஆகிடுமானா கண்டிப்பாக நடக்காது. அண்ட் மார்க்கெட் கேப் குறைஞ்சு ஒரு டாப் 50க்கு மேலே நம்பர் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கம்பெனி டாப் 50ல் வந்துடும். ஸோ நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. இன்னொன்று, ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இது என்ன பண்ணணுன்றதும் பார்த்துப்பாரு. அண்ட் கண்ணை மூடிட்டு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் போடும்போது உங்களுக்கு அட்வான்டேஜ் இதுதான். இன்னொன்று, நிஃப்டி 50ன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 40-45 வருஷத்தில் நிஃப்டி 50 ஆரம்பிச்சது 1995 தான். ஸோ லாஸ்ட் ஒரு 25-30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது சென்செக்ஸ் 30, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 30 கம்பெனி சொல்லுவாங்க. அது வந்து 40-45 வருஷமாக இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸும் நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா இருக்கிற டாப் 30 டாப் 50 கம்பெனிஸ்ன்றதுனால ரிஸ்க் இல்லை. இன்னொன்று, ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு 4-5 இயர்ஸ், 5 to 6 இயர்ஸ் ஒன்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆகும், அதாவது 100% growth. ஸோ இது நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து 14-15% ரிட்டர்ன்ஸ். இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வேறு எதுவும் கொடுத்தது கிடையாது. எஃப்டி வந்து 12%, 13% இருந்தது. பட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுனால அந்த அளவுக்கு பர்சன்டேஜ். பட் இன்ஃப்ளேஷன் குறைஞ்ச பிறகு எஃப்டி ரேட்ஸ் குறைஞ்சி போச்சு. இப்போ 6-7%க்கு மேலே கிடையாது. பட் நிஃப்டி 50 14%, இல்லை கன்சர்வேட்டிவாக 12% வச்சாலுமே உங்களுக்கு எஃப்டியோட டபுளாகவே கிடைக்குது. அண்ட் 5 to 6 இயர்ஸ் ஒன்ஸ் உங்கள் பணம் டபுள் ஆகுது அப்படின்னும் போது தாராளமாக யார் வேணால் நிஃப்டி 50. சரி, எந்த ஃபண்ட் ஹவுஸ்? 45 ஃபண்ட் ஹவுஸ்க்கு மேலே இருக்குது, 47 இன்னும் நிறைய பேர் உள்ளே வர போகிறாங்க. மார்க்கெட் சைஸ், இந்தியா மார்க்கெட் சைஸை பார்த்துட்டு இத்தனை பேர் வந்தாலும் நிஃப்டி 50ன்ற இண்டெக்ஸ் யார் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ எங்கே வேணால் நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா நிஃப்டி 50ன்றது சேம், எந்த ஃபண்ட் ஹவுஸ் போனாலும் அதே 50 கம்பெனி, அதே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். கான்சன்ட்ரேஷன் வந்து ரிலையன்ஸ் வந்து மேபி ஒரு 7% இருக்கலாம், டிசிஎஸ் வந்து 6% இருக்கலாம், கடைசி 50வது கம்பெனி வந்து 1%, அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா ஃபண்ட் ஹவுஸும் ஃபாலோ பண்ண வேண்டியது ஆஸ் பர் ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் யூடிஐ, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி போனீங்கனாலும் சேம் திங். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த நிஃப்டி 50 மூலமாக வந்தது லாஸ்ட் 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர், சின்ஸ் இன்செப்ஷன் எது பார்த்தாலும் கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். 13.5னா 13.1, 13.2, 13.6, இதுக்கு மேலே மாறாது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எதில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் இருக்கா அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 இயர்ஸ் இருந்தால் தான் ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா இது வந்து மார்க்கெட்டை பொறுத்து. கோவிட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லாமே அதிகமாக இருக்கும். நடுவில் வந்து 2010-11 13 ஒரு 13 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ பட் ஆனால் 13 செகண்ட் ஹாஃப்லேருந்து 2014 கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது.
அப்போ லாஸ்ட் 4-5 இயர்ஸோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 13-14% கம்பவுண்டிங்காக வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட் 5 இயர்ஸை மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் வித் 4 to 5 இயர்ஸ் டைம் லைன். இது வந்து ஒரு பேசிக்காக யார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் யாரையும் கேட்காம நீங்களாக பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு பயம் இருக்குது, இன்னும் புரியல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுக்கு என்ன இருக்கிற தயக்கங்கள், டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு புது இன்வெஸ்டர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பார்ப்பீங்க, ரெகுலர், டைரக்ட். ஸோ ரெகுலர் டைரக்ட்டுக்கான வித்தியாசம் என்னென்னா, ஒன்று நான் ஃபீஸ் பே பண்ணிடுறேன், இல்லைனா நீங்கள் கமிஷனாக வாங்கிக்கோங்க அப்படின்றது. 3வது ஆப்ஷன் வந்து டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர். நானாக ரிசர்ச் பண்ணி டைரக்டில் போடுறேன். ஸோ டைம் அண்ட் எஃபர்ட் எனக்கு கொடுக்க முடியும், எனக்கு புரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கற்றுக்கிறேன். அப்படின்னும் போது நிறையா புக்ஸ் இருக்குது, நாணய மெகடன் மாதிரி உங்களுக்கு மேக்சின்ஸ் இருக்குது, இங்கிலீஷில் ஈடி மணி இந்த மாதிரி நிறைய வேல்யூ ரிசர்ச் நிறைய மேக்சின்ஸ் இருக்குது. அதை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துறது ஒரு ஆப்ஷன். இது வந்து டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டர். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்களாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தப்பு நடந்தாலும் நீங்கள் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் அப்படி தான் கற்றுக்கிட்டு நான் வந்து இப்போது பிஸ்னஸாக ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். மீதி 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகிறது. எப்படி ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட போகுமோ, அவங்க கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கான கமிஷன் ஆர் இன்கம் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஆம்பி ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த செபியோட ரெஜிஸ்ட்ரேஷன், காம்ப்ளைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது அவங்கக்கிட்ட நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இது பிஸ்னஸே பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஆம்பி ரெஜிஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இருப்பார். அவர் வந்து ஒரு நம்பர் வச்சுருப்பார், ஏஆர்என் நம்பர். இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டருக்கும் ஒரு ரெஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கிற மாதிரி இவர் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் இந்த நம்பர் கண்டிப்பாக இருக்கும். இந்த பர்சன் வந்து உங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும், எல்லா கைடன்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் பெரிய அட்வான்டேஜ் டோர் ஸ்டெப் சர்வீஸு. அதுக்கப்புறம் கேஒய்சி இஷ்யூஸ் கவர்மெண்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாமினியோட டீட்டெயில்ஸாக அப்லோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் சேஞ்சஸ் கொடுக்க இது எல்லாம் உங்களுக்கு வந்து கைட் பண்ணி இப்போ எந்த துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, அதுக்கு எந்த ஃபண்டு கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அண்ட் உங்களுக்கு இருக்கிற குட்டி குட்டி டவுட்ஸ் அப்படின்னு இல்லாமல் எல்லா டவுட்டையும் கேட்டு அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கான ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது தான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்டர் வித் ஃபினான்ஷியல் அட்வைசர். அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போனீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானர், இவங்க வந்து ஒன்று சிஎஃப்பி சர்டிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க, இல்லை என்ஐஎஸ்எம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் சர்டிஃபிகேஷன். இது வந்து அவங்கக்கிட்ட செபியோட ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆர்ஐஏ அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. இவங்க கிட்ட போனீங்கன்னா ஃபண்டு பேர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இவங்களும் உங்ககிட்ட ஃபுல் இன்ஃபர்மேஷன், உங்கள் இன்கம் என்ன, ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஃபண்டில் போடலாம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபண்டில் இவ்வளோ பணம் போடலாம், இதில் இவ்வளோ போடலான்னு கிளாரிட்டி கொடுத்து அதை வந்து ரெகுலர் ரிவ்யூவும் பண்ணுவாங்க. சில பேர் 3 months ஒன்ஸ், சில பேர் 6 months ஒன்ஸ், சில பேர் இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்களுக்கு தனியாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பணம் வராது. ஸோ ஒன்று நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், இல்லை கமிஷனாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. 3வது ஆப்ஷன் மட்டும்தான். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து நீங்களாக சர்ச் பண்ணி நீங்களாக பண்ணும்போது யாருக்கும் எந்த காசும் கொடுக்க வேணாம். பட் அதுக்கான ஃபீஸுன்னு வந்து நீங்களாக வந்து தப்பு பண்ணி கற்றுக்கிற மாதிரி சில பேருக்கு அமையும். ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 3 பேசிக் ஆப்ஷன்ஸ் தான் உண்டு. ஸோ ஆஸ் அ பிகினர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த 3த்துல உங்களுக்கு எது பாசிபிள் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து டைம் இல்லை, பட் ஆனால் நான் வந்து எந்த துறையில் இருந்தவங்களாக இருந்தாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேமிலி ஆன பிறகு டைம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ டைம் இல்லைன்னும் போது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அட்வைசர் ஃபீஸ் கொடுங்க, இல்லை கமிஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு விட்டுருங்க. பட் உங்களுக்கு சரியான ஃபண்டு கொடுக்குறாரா, உங்களுக்கு 3 வருஷத்தில் ஒரு பணம் வேணும், இப்படி போட்டால் கிடைக்கும், இதை பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு 2-3 வருஷத்தில் உங்கள் பணத்தை கொடுக்க வைக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி கிடச்சிதுன்னா அவர்கிட்ட நீங்கள் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒன் டைம் ஜேர்னி கிடையாது, இல்லை பணத்தை போட்டிங்க எடுத்தீங்கன்னு கிடையாது. ஏன்னா ரெகுலர் ரிவ்யூ பண்ணணும், உங்கள் லைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில், ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவரோட இன்கம் ஃபீஸ் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். 1000 rupees இருந்தாலும் சரி, 3000 ரூபாய் இருந்தாலும் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நமக்கான பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம உடம்பு சரியாகுதா அப்படின்னு தான் யோசிப்போம். ஸோ அவர் சொல்கிற எல்லா டெஸ்ட்லேருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி
நீங்கள் போகிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அட்வைசர் அப்படின்னும் போது அவர் வந்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டு, அதை மீறி நீங்கள் அனலைஸ் பண்ணி இது பண்ணலாமான்னு கேட்டு அதுக்கு வந்து அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் அதுக்குன்னு கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, உங்கள் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பர்சன் கிட்ட வரணும். அது டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி, அட்வைசராக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் ஃபீஸோ ஏதோ ஒரு கமிஷனோ உங்ககிட்ட இருந்து அது போகுது. ஸோ அப்படின்னும் போது உங்கள் லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்டப் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவர் கேட்குறத சொல்கிறத நீங்கள் செய்யலாம். ஸோ அதனால் ஆஸ் அ பிகினர் எனக்கு ஒன்றுமே புரியல, தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸில் எது உங்களுக்கு சூட் ஆகும்னு பாருங்கள். அவங்கக்கிட்ட போய் உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கிடையாது. நீங்கள் 30,000 சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஆரம்பிக்கலாம். ஸோ தட் வந்து ஒரு 500 ருபீஸ் ஆகுது நீங்கள் மினிமம் ஒரு மாதத்துக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் அ பிகினிங், ஒரு தொடக்கம். அந்த தொடக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அவர் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டா இல்லைனா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டா, ஏன் ஆக்டிவ் ஃபண்டு, இந்த மாதிரி கிளாரிட்டி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே நிறைய டவுட்ஸு, கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒன்று ஒன்றா கிளாரிட்டி கிடைக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போக முடியும். ஸோ ஆஸ் அ பிகினர் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கேளுங்க, நம்ம அடுத்த வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.